தூக்கிட்டானுங்கப்பா நம்ம தூத்துக்குடி பசங்க. கோடுனா ரோடு தான் இது நேத்து வரைக்கும். ஆனா இந்த தூத்துக்குடி கிரௌடைய சும்மா தூக்கி சாப்பிட்டானுங்க நம்ம கொங்கு மண்டல சிங்கங்கள். நம்மளோட எல்லா ரோட் ஷோவிலுமே பிரச்சாரம் நடக்கிற இடத்துல தான் கிரௌட் இருக்கும், இல்லைன்னா வர வழியில ஏதாவது ஒரு இடத்துல கிரௌட் இருக்கும். ஆனா இன்னைக்கு ரோட் ஷோவுல கோவை டு திருப்பூர் வர வரைக்கும் இன்ச்சு பை இன்ச்சா அவ்வளோ கிரௌடுங்க. சத்தியமா இது கனவா நனவான்னு இருந்துச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வர வரைக்கும் நம்ம தளபதியை வரவேற்ற அனைத்து தொகுதி மக்களுக்கும் இந்த பதிவுல கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறாங்க. சீரியஸ்லி வேற 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 லெவல். வரலாறு காணாத ரோட் ஷோவா டெஃபினெட்லி இந்த ரோட் ஷோ தான் இருக்கும். நம்ம தளபதியால இந்த ரோட் ஷோவை பீட் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம தளபதி சம்பவம் பண்றவர் இல்ல, அதுல ரெக்கார்ட கிரியேட் பண்றவர்னு இப்ப சாட்டையில இருந்து பெரிய ஆலமரம் வரைக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்கும். கூட்டம் ஓட்டா மாறாது, கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா தம்பரா அடிச்சிட்டு இருப்பீங்க? ஏண்டா பம்பர கட்ட மண்டையா, இது சாதாரண கூட்டம் இல்ல, சாம்ராஜ்யத்தை அமைக்க போற கூட்டம், சாதனையை படைக்க போற கூட்டம், சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்க போற கூட்டம், ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்ப போற கூட்டம். மொத்தத்துல இந்த கூட்டம் எங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொண்டாட்டம்டா. மே 4 சம்பவம் உறுதி. சாதி மத பாகுபாடு இல்லாம நடக்கி சாத்தியமான வாக்குறுதிகளை மட்டும் முன்வைத்து தரமாக களம் காண்கிறார் எங்க தளபதி. இந்த விஜய 100% நம்பலாம். நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன், உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். ஓகே गाइस, கொங்கு மண்டல வேட்பாளர்கள் பட்டியல தனியா ஒரு வீடியோல பதிவு பண்றேன். நல்லதே நடக்கணும் திருப்பூர் மற்றும் ஒட்டுமொத்த கொங்கு மண்டல மக்களே. உங்களால் தமிழக வெற்றி கழகத்துக்கு நல்லது மட்டும் தான் நடக்கணும். இது ஒரு விசில் புரட்சி.